குறிப்பிட்ட சிறப்பு வருகையாளரான மலேசியன் அசோசியேஷன் விமன் எம்பவர்மெண்ட் தலைவி லத்தீன் ஸ்ரீ டத்தோ கீதாஞ்சலிஜி அவர்களை சிறப்புரையாற்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு பொழுது மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்கு. நாள் நீங்க யோசிக்கலாம், நான் எப்படி அதை சொல்றேன், மகிழ்ச்சியான நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான். யார் என்ன வேணாலும் சொல்லலாம், வாழ்க்கை ஓடினே தான் இருக்கு. இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான கேம்ப்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னா, நீங்க கேம்ஸ் காட்டுறதா இல்ல உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுக்கு அப்பாற்பட்டு உங்களை நீங்க வளர்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க இதுல கற்றுக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்க அப்படின்னா இதுல எழுதிட்டாங்க, bring out the best in each other அப்படிங்கிறது தான். அவங்க வாழ்க்கைன்றது என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில எது வெற்றின்னு நினைக்கிறீங்க? அதாவது சொல்லுங்களேன். நினைக்கிறேன் நம்மளுடைய சொன்னார் மஜ்லிஸ், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கும் நன்றி, நல்ல அருமையா வழியில் இருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் எது வெற்றி? வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கணும் அப்படின்னு அவங்க பெருமைப்பட வைக்கணும். அதையே ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். வீட்டுக்கும் தலைமகன், நாட்டுக்கும் தலைமகனா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். விக்ராட்டை கேட்போம். விக்ரா மேடம் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றினா என்ன நினைக்கிறீங்க? வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கும், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல உதவி செய்யணும். அதுதான் வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. வேற கலந்து கொண்ட மாணவர்கள் எனக்கு நான் கண்ணது நான் என்ன லட்சம் அடிச்சிட்டனோ அது நிம்மதியாக தூங்கும்போது அடிச்சிட்டேன்னு ஒரு நிம்மதியாக தூங்கும். நீங்க பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுக்கப்புறம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு சோசியல் மீடியா ஏஜ்ல. ஆனா நம்ம என்ன பேசுறோம் அதுக்காக நம்ம ஓனா ஃபோன் பண்றோம். பல பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, பேசுறாங்க ஆளக்காலம், பேசுறதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் அவங்க போடுறதுல என்னையே, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பேசுறது யாருடைய மனசையும் புண்படுத்த போகுது. அது மட்டும் அல்லாது அவங்க பேசுற அந்த விஷயத்துக்கு அவங்களால ஓன் அப் பண்ண முடியாது. அதை சொல்லிட்டு ஓடி போயிடணும்னு பாக்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம இருக்கணும் இல்லையா? நம்முடைய முகம் இருக்கணும். இப்ப நான் ஒரு வாக்கியம் நான் சொல்றேன், இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் விளையாடுறேன், நான் சொல்றேன் ஓகே இவங்க கேட்டவங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதை சொல்லிட்டு நான் ஓடிடக்கூடாது. அதை ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க நிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் அதோடைய ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. யாராவது சொல்லுங்க, வெற்றினா என்ன? நம்ம அறிவால முதிர்ச்சியும் மனதால வலிமையும் நடக்கும். முதிர்ச்சியும் மனதால வலிமையும் அருமையான பதில். நல்ல ஒரு விஷயம். இப்ப மத்தாங்க என்ன, மெச்சூரிட்டி அடையணும். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வயசை பொறுத்து ஒரு விஷயம் இல்ல, பக்குவப்படுதல் அப்படிங்கறத நீங்க அறிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். வேற அறிவில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிஜமா நான் சொல்றேன், நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச விஷயம் சொல்றேன். உங்களுக்கு பொருள் இருக்கும் போது வேற மாதிரி நடத்துவாங்க, பொருள் இல்லாத போது வேற மாதிரி நடத்துவாங்க. நான் பார்த்திருக்கேன் என்னுடைய கண் கூட. பொருள், பதவி, என்னென்ன உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு மனிதர்கள் நம்ம சொல்றோம், ஓ உங்களுக்கு காசு வந்துட்டா நீங்க மெதமா நடக்கக்கூடாது, பதவி வந்துட்டா மெதமா நடக்கூடாதுன்னு. ஆனா நம்மளே ஒரு பதவி இருக்கிற ஆளுகிட்ட கூட எப்படி பேசுறோம், இல்லாதவங்க எப்படி பேசுறோம், எப்படி இருக்கேன் பேசுறோமா இல்லையா? அப்போ இதுல யாருடைய தப்பு? சிக்கன் எக் ஸ்டோரி ஆயிடுது. முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, யார் தப்பு அப்படின்ற கேள்விக்கு வந்துடும். அந்த விவாதத்துக்கு நம்ம போவோம். அது மிகப்பெரிய விவாதம். உலக முடிகிற நாள் வரைக்கும் அதுக்கு நம்ம பதில் கிடைக்க போறதுல. ஆனா நல்ல ஒரு பதில், ஒரு மெட்டீரியல். இன்றைக்கு என்ன கிடைக்குது, இன்றைக்கு நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, நாளைக்கு என்ன என்னுடைய அச்சீவ்மெண்ட், என்னுடைய இலக்கு என்னவோ அதை நான் அழைத்து விட்டா அது வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அருமையான விஷயம். வேற என்ன, வேற கருத்து, மாற்று கருத்து? இப்போ நான் மானிட்டர், நான் ஒரு பிரசிடென்ட் ஆக போறேன்னா அது அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு அச்சீவ் பண்றேன், அதுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ வெற்றிங்கிறது ஹாப்பினஸ் அச்சீவ் பண்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வெற்றி நான். இதெல்லாம் நம்ம பெரும்பாலான சமயங்கள்ல மறந்துடுறோம். மகிழ்ச்சி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில் அது சரி. நீங்க சொல்லுங்க. வெற்றி என்பது முதல்ல ஆரம்பிக்கிறது தோல்விகள். தோல்வியில ஆரம்பிக்குது. சரி, எந்த தோல்வியிலையும் அதுல தான் கத்திட்டு நம்ம வெற்றி அடையும். இதை நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கடந்து எல்லாரும் நம்ம தலையில ஏறி நிற்கணும் அப்படின்றது அவசியம். இதுதான் சரி. வேற இன்னும் பார்க்கலாம். இன்னும் நீங்க சொல்லுங்க. உங்களை கெட்டவங்க கட்டாயமா கங்கனை கட்டிட்டு கெட்டவங்க நான் ப்ரூவ் பண்ணவே ஆவேன் அப்படின்னு சொல்றவங்க கண்ணில் நீங்க நல்லவங்களா தெரியுமா தேவையில்லையா? சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், என் பாதை கொஞ்சம் நான் நோக்கி கொண்டு போவோம். அப்பதான் என்ன அர்த்தம்?
அர்த்தம் உங்களுக்கு மட்டும்தான் நீங்க நல்லவங்களா இருக்கணும். மற்றவர்களுக்காக வாழ்வது போதும். 4 பேர் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, 4 பேர் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. உங்களுடைய சுகதுக்கங்கள்ல யாரும் பங்கெடுத்துக்க போறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் நடத்த போறீங்க. அந்த 4 பேர் வந்து ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, ஆணையே பிடிக்க மாட்டாங்க. ஒரு ஆணைய கூட பிடிக்காத ஒரு ஆளுடைய அவங்களோட மனசு எப்படின்னா பாடுபடுதுன்னு நினைச்சா நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்க போறோம். நல்ல பதில் நம்ம இருந்தாலும் அதாவது பாருங்க, இன்றைக்கு காலம் முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா கடிதம் எழுதுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நாள் எடுக்கும் நமக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு அப்படி இல்லை, அடுத்த நிமிஷமே தெரியல, அடுத்த செகண்டே தெரியல. இந்த எதிர்ப்பை எடுத்துக்கிறதுக்கான மனப்பக்குவமும் வேணும். அது எப்படி நம்மளுடைய அது நீங்க மற்றவங்க செட் பண்ண ரூல்ஸ்ல தான் எடுத்துக்கணும்ன்றது அவசியம் இல்லை. உங்களுடைய ஓன் டர்ம்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். அழுகலாம், ஓடி போய் ஒளிஞ்சிடலாம், இல்ல முன்னாடி வந்து அதை தாக்கலாம், இல்ல பேசாம இருக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்களுடைய ஓன் டர்ம்ஸ்ல அது இருக்கணும். எதிர்ப்புகளை சந்திக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன். சரி, ஸ்டில் பேக் டு வெற்றினா என்ன சொல்லுங்க. இல்ல நினைக்கிறேன் இது வந்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர்ஸ் கொஞ்சம் இது பண்ணலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் வெற்றினா என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, என்னால 4 பேர் நல்லா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் நாளைக்கு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்னால 4 பேர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லணும். நான் இருக்கனால இப்படி இருக்காங்க அப்படின்னு உதாரணம் நினைக்கிறேன். என்னால் என்னோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கும் வந்து நான் வந்து பையனா இருக்கணும். என்னால் மற்றவங்களுக்கு நன்றி போய் சேரணும். அதுதான் வந்து வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அருமையான விஷயம். மனுஷிய மத்தி மணிங்கால்கா நம்ம அறிவா மத்தி மணிங்கால்கா அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சில சமயங்கள சில மாணவர்கள்ட்ட கேட்டா அந்த பெரியவாசம் வந்து தெரியாது. சரி, அப்ப பார்த்தா தெரியாது. ரைட், வெரி குட். வேற மாற்று கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அந்த வெற்றி அடையிறதுக்கு அந்த கஷ்டம் நம்ம தான் பட்டிருக்கோம். தேச்சுமா அது நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெரி குட். ஆன்மீகம்னு சொல்றாங்க அதை, ஆனா நான் அதை வந்து விஞ்ஞானம்னு சொல்றேன். வேற யாராவது ஐடியா இருக்கா என்ன வெற்றி அப்படின்னு? ஆனா இது என்ன பொறுத்ததுதான். உங்களுக்கு இதுவா இருக்கலாமா அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறேன். பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க வேலை தான் இருக்கு, யாரும் உங்களுக்கு சொல்லக்கூடாது. வெற்றிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தன்னை அறிதல். எல்லாரும் பிறக்கிறோம், ஒரு நாள் இறக்குறோம். இதுக்கு இடையில ஒரு சின்ன பயணம் ஒண்ணு நடக்குது. அதுல மேல ஏறுறோம், இறங்குறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், சம்மந்தமே இல்லாம சந்தோஷப்படுறோம், சம்மந்தமே இல்லாம திடீர்னு அழுகுறோம். யாரும் வந்து அட்டாக் பண்றாங்க, யாரும் நமக்கு உயர்வை தராங்க. திடீர்னு நமக்கு குடும்பம் பிறக்குது, நம்மளால ஒரு சில பேர் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு சுகதுக்கங்கள் ஒரு நாள் வந்து நம்மளை பற்றி மட்டுமே வாழ்க்கை இருந்தது, திடீர்னு நமக்குன்னு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்களுடைய சுகதுக்கங்களும் நம்மளை பாதிக்குது. நமக்கு நம்ம பிரச்சனை எவ்வளவு பாதிச்சதோ அதை விட அதிகமா பாதிக்குது அவங்களுடைய பிரச்சனைகள் நம்மள. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளையே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரையே உயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு நம்மளுடைய இந்த சைக்கிள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல நிறைய விஷயங்கள் சாதிக்கிறோம், நிறைய அடையிறோம். ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி உடம்புக்குள்ள எப்படி வந்துச்சோ அதே மாதிரி எப்படி வெளியில போகுதுன்னு தெரியாது, அந்த காத்து போயிருது இல்லையா? ஆக இந்த வாழ்க்கையுடைய முக்கியமான அம்சம் தான் என்னது? என்ன தேடி வரோம், எதை தேடி போறோம், எதுக்காக அடிச்சுக்கிறோம், எதுக்காக ஏந்திரிக்கிறோம், எதுக்காக கண்பிடிக்கிறோம், எதுக்காக சாப்பிடுறோம், தூங்குறோம், என்ன நடக்குது? யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருப்பீங்க. ஆனா அது நிறைய அதிகமா நம்ம வந்து அந்த கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். நம்மளோட மைண்ட் கண்டிஷனிங் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நல்லா படிக்கணும், ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு ஆப்டிமல் ஐடியால என்னவோ மற்றவர்களுக்கு என்ன வந்துட்டு உலகம் முழுக்க வந்து இது பண்ணப்படுதோ அதை வந்து நம்ம மேல திணிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம என்ன மறந்துட்டோம்னா, என்ன நம்மளை வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளை யோசிக்கிறது நமக்காக யோசிக்கிறத மறந்து விட்டோம். நமக்கு அந்த ரைட்ஸை மறுத்துட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல சமயங்கள்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வச்ச ஒரு தாட் ப்ராசஸ நம்மளுடைய லைஃப்ல எடுத்துக்கிட்டோம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட். KFC சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு யாரு சொன்னது?
ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி இல்லையா? எத்தனை பேர் கேஎஃப்சி பிடிக்கிறீங்க? யாரும் பிடிக்காதா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைக்கு. இந்த பாப்பா வந்து சொட்டுனை வேதி என்ன சிவன் பாட்டு பாடிட்டு கேஎஃப்சி பிடிக்கும்னு சொல்லுது. இதுலப்பா நீ சைவம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் பிரச்சனை, சும்மா ஜோக்காக சொல்லுங்க. ஸோ அப்போ நமக்கு பிடிக்காத விஷயங்களை கூட யாரோ ஒரு ஆள் நிர்ணயிச்சிருக்காங்க. நமக்காக உண்மையிலேயே இன்றைக்கு நம்ம சிந்திக்கிறோம், உண்மையிலேயே சுயமா இதுதான் என் வாழ்க்கைன்னு நம்ம டிசைட் பண்றோம், நம்மளே சுயமா டிசைட் பண்றோம் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் உறுதியா சொல்ல முடியுமா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், வாழ்க்கையில வெற்றி அடைவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதற்காக வந்தோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். தன்னை அறிதல், உங்களுடைய பர்பஸ் என்ன. இப்ப நம்ம வந்து ரேடியோல வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது ஸ்பேஸ்ல நிறைய பேர் வந்து அஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ ஆர்ஜி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அந்த ஆள் சொல்றாரு, ஸ்பேஸ்க்கு போய் வேலை செய்யணும்னா அஸ்ட்ரோனாட்டா தான் ஆகணுன்றது அவசியம் இல்லை. நீங்க ஒரு டாக்டரா இருந்தா ஸ்பேஸ் மெடிசன் படிங்கிறாங்க, நீங்க ஒரு லாயரா இருந்தா ஸ்பேஸ் லான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு படிங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனா உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க எதற்காக பிறந்திருக்கிறீங்க? உங்களுடைய, நான் உண்மையில சொல்றேன், இதுல வந்து நம்மளுடைய வீக்னஸஸையும் நம்மளுடைய ஸ்ட்ரெங்க்ஸையும் நம்மளால என்றைக்கு முகத்துக்கு நேரா இதுதான் நான் அக்செப்ட் பண்ணி அறிஞ்சு அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து எடுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான வெற்றி கிடைக்கிறது. ஏன்னா அந்த நாள் அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள், எதிர்பார்த்து நடவாதது நடந்தது, யாரும் நம்மை குறை சொல்வது, பாராட்டுவது, வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, போகக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்மை எந்த வகையிலும் பாதிக்காது. பக்குவம் அடைதல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதிர்ச்சி அப்படின்னு சொல்றோம். பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல வருது அப்படின்னா, சுகமோ துக்கமோ சொல்லுவாங்க. வெற்றிங்கிறது தலைக்கு ஏறக்கூடாது, தோல்விங்கிறது மனசுக்குள்ள வரக்கூடாது. வெற்றி அப்படிங்கிறது போதை, தலைக்கு ஏறிச்சு அப்படின்னா நம்மள அப்படியே பறந்து கொண்டு போயிடும். தோல்வி அப்படிங்கிறது ஒரு பாரமான கனமான விஷயம், மனசுல இறந்துச்சுன்னா மனசு அப்படியே கொண்டு போயிடும். ஆமாவா இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இது ரெண்டும் நம்ம பாதிக்காத ஒரு நிலை என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்க என்றைக்கு அறியீங்களோ, மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்து என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிர்ணயிக்கலையோ, மற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தகப்பனையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது அவங்க பேச்ச கேட்காமல் கிடையாது, கேட்காம போறது அப்படி கிடையாது. அவங்களுக்கும் நம்ம யாருங்கிறது சில சமயங்கள் தெரியாம போயிடுது. இல்ல இத்தனை சமயம் நம்மளுடைய அம்மா கிட்ட நம்ம யாரு நானு அப்படின்னு என்றைக்கு உட்காந்து பேசிருக்கீங்க? அந்த சந்தர்ப்பங்களை இனிமே ஏற்படுத்திக்கங்க. நேரம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் வயசானவங்க தான் இறக்கணும், இளமையானவர்கள் இறக்கக்கூடாதுங்கிற விதிகள் இன்றைக்கு இல்லை. எனி டைம், எனி டே, எனி வீக். ஆக நேரம் குறைவாக தான் இருக்கிறது. எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. நமக்கும் சரி, மற்ற நம்ம சார்ந்த நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கும் சரி, சரியான நேரத்துல நீங்க யாருங்கிறத பேசி புரிஞ்சுக்குங்க, அவங்க யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. லைஃப் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து மறந்துருமா அப்படின்னு கேட்டா மறந்துடும் சொல்றாங்க. பல பேர் சொல்றாங்க பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சயின்ஸ் சொல்லுது இல்ல அப்படின்னு, ஆனா அமானுஷம் சொல்லுது, அமானுஷமான நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? ஆனா எது எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு லைஃப் தான். உங்களை அறியுங்க, உங்களை அறிஞ்சு இந்த உலகத்துக்கு நன்மை செய்யுங்க, உங்களை அறிஞ்சு வெற்றி பெறுங்க, உங்களை அறிஞ்சு தோல்வி இடத்த உட்கார்ந்து அழுங்க, தப்பே இல்லை. வெளிப்படையா எல்லாரும் பெரிய கூட உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து அழுங்க, தப்பே இல்லை. அது நீங்க யாரு பார்த்து அதை சொல்ல முடியும்? இது வந்து நீங்க அப்படி அழுகுறதோ, ஐயோ சோ பேட்லா பேபி போ ஐயோ கிரைங் ஆம்பளத்துல அழுவக்கூடாது யார் சொன்னது? யாரு சொல்றது? இதெல்லாம் நமக்கு இப்படிதான் நம்ம இருக்கணும்னு யார் நமக்கு சொல்லணும்? அதை ஏன் நம்ம ஏத்துக்கணும்? உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தா பத்தாது, உங்க மனசுக்கு திருப்தியா இருந்தா பத்தாது. ஆக மற்றவர்களை நம்மளுடைய லைஃப கண்டிஷன் பண்றத நம்ம விடக்கூடாது. பெரும்பாலான சமயங்கள்ல நம்மளால முடியாதுன்னு நம்ம நமக்கு சொல்லிக்கிறது இல்ல, மற்றவர்கள் நமக்கு சொல்றாங்க, அதனை கேட்டு நம்ம நமக்கு சொல்லிக்கிறோம். ரொம்ப நாளைக்கு வந்து அது மனசுல இருந்து சொல்லி நம்மளோட அப்ளிகேஷன் போட்டு சரியில்லை அப்படியே இருந்தாங்க. ஒரு சமயம் என்னால மேடையில பாட முடியாதுன்னு சொன்னாங்க.
பேசாம இருந்தேன் அப்படின்னா என்னை எல்லா கேள்வி கேட்கறதுக்கும் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. என்னுடைய தாய்மொழி தமிழ். அதே மாதிரி நீங்க தெலுங்கரா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும் மலையாளம் பேசக்கூடியவரா இருந்தாலும் உங்களுடைய தாய்மொழி உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். அதை நீங்கள் தவறாக பேசினால் நிச்சயமா யாராலும் உங்களை கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அதை வளர்க்கக்கூடிய இன்னும் உங்களுக்கு அந்த ஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ப்ரொபகேட் பண்ணல, அதோடைய கண்டினியூவேஷனை நம்ம வந்துட்டு என்ஷூர் பண்ணல அப்படின்னா அது நம்மளுடைய மிஸ்டேக் தானே. ஒரு உதாரணத்துக்கு நமக்கு குழந்தை கொடுக்குறாங்க இல்லையா, கடவுள் வந்து இறைவன் நமக்கு குழந்தை கொடுக்குறாங்க. அவங்களை எப்படி நம்ம சரியா வளர்க்குறோம்? சரியா வளர்க்கணும். நீ சிரிக்கிறப்ப எனக்கு புரியுது, நிறைய பேர் சரியா வளர்க்கறது இல்லைன்னு எனக்கு புரியுது நீ சொல்றது இல்லையா. அது சரி, ஆனா நம்ம பாடுபடுறோம் இல்லையா, சரியா வளர்க்கணும், கரெக்டா இருக்கணும், இப்படி இருக்கணும், பிள்ளை கட்டணும், இப்படிதான் கட்டணும், நீ பார்த்த பிள்ளையை கட்ட விட மாட்டேன், நான் பார்த்த பிள்ளையை தான் நீ கட்டணும். அந்த கொண்டு போடல. நிறைய பேர் சிரிக்கிறீங்கப்பா. இப்பதான் நான் உங்க லாங்குவேஜ் பேசுறேன்ல. இல்ல அந்த அளவுக்கு நம்ம என்ஷூர் பண்றோம்ல. ஏன் தாய்மொழின்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு அக்கறை வரமாட்டேங்கிறது? நான் தமிழ் ஸ்கூல் படிக்கல, நான் தமிழ் வந்து தனியா எடுத்து கத்துக்கிட்டேன். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு படிப்படியா புக்ஸ் வாங்கி வச்சு கத்துக்கிட்டதுதான். அக்கறை, ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அது இருக்கு. ஆனா ஆங்கிலத்தை ஆங்கிலேயர் மாதிரி பேசணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. உங்களை மாதிரி நீங்க பேசினா போதும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமரா இருக்காரு. அவர் ஏன் பேச இங்கிலீஷ் பாத்துறீங்களா? I would like to invite all of you, please listen to me. அவர் ஒரு குஜராத்தியர். அவங்களுக்கு வந்துட்டு விஷ்ணுங்கிறது விஷ்ணுன்னு தான் வரும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசி உலகம் முழுக்க சுத்திட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு அதாவது அந்நிய நாட்டுல போய் பேசிட்டு வர்றாரு. அவர் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இருக்கிற பதவி அப்படி இல்லை. அங்க நம்மளும் வந்து அவங்கள பதவி அவங்க இருக்கிற இடத்த வச்சுதானே நம்ம வந்துட்டு அவங்களை என்ன சொல்றோங்கிறத டிசைட் பண்றோம். அது எப்படி சரியாகும்? சோ கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கங்க. நீங்க இப்படிதான் நடப்பீங்க அப்படின்னா ஓகே, நீங்க இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்க முகம் அப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் முடி வெட்டணும் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு சொல்ல விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் நீங்கிறத முதல்ல உணருங்க. உங்களை உணர்ந்து மற்றவங்க கிட்ட நீங்க யாருங்கிறத காட்டுங்க. அது அடுத்த ஸ்டெப். செய்யாம விடக்கூடாது, காட்டணும், தெரிவிக்க கூடாது. அதுவும் நம்ம ஆளுங்க செய்வோம். பாரு, நான் வந்து வாங்கிக்கிறேன், நீயும் வந்து வாங்க. ஏன் நீ வாங்கல? நீ வந்து வாங்க. நான் என்னதான் சப்போர்ட் பண்றேன், நீயும் சப்போர்ட் பண்ற, ஏன் சப்போர்ட் பண்ணல? இந்த மாதிரியான சின்ன சின்ன பிக்கரிலேயே லைஃப் ஓடிடுது. ஓகே, சின்ன பகிர்வு தான் அது. ஏதாவது ஒரு இன்சைட் கிடைச்சிச்சா அவங்களுக்கு? ஏதாவது சிந்திக்க வச்சிருக்கேன் அவங்கள இன்னைக்கு நானே? எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. சிந்திக்க வச்சிருக்கேன் நானே? Really? ஏதாவது ஒரு சேஞ்ச் இன்னைக்கு என்னால உங்களோட லைஃப்ல மாற்ற முடிஞ்சதா? நிச்சயமா நினைக்கிறீங்களா? சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வெரி ஷார்ட் ஒன். நம்மளால எவ்வளவு சேஞ்ச் கொண்டுட்டு வர முடியும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். எத்தனை பேருக்கு உலகத்தை மாற்றணும்ன்ற எண்ணம் இருக்கு? நான் என்ன பண்ணிருக்கேன்? சொன்னாலே சொந்த புத்தி வரல, சொல் புத்தி வரல, நீங்க எண்ணத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு அது கிவ் அப் பண்ணிடுச்சு. வேற யாரும் சொல்லுங்க, உலகத்தை மாத்துறவங்க சொல்லுங்க. என்னோட கருத்து வந்து உலகத்தை நம்ம மாற்ற முடியும். நம்மள நம்ம மாத்திக்கிட்டா உலகம் தான். அருமையான கைது. இது இன்னொரு விஷயம் நம்ம தமிழர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்க பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க தமிழ் வாழ்க்கைன்னு போடும், ஜெய் போடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த பொதுநலத்துல ஒரு சுயநலம் இருக்கு. சாரி, இந்த சுயநலத்துல ஒரு பொதுநலம் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது கோஷம் போடுறோம்னு சொல்றாங்க. வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நல்லதா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வைப்ரேட் ஆகுது, எமிட் ஆகுது இல்லைங்களா? ஒரு கதிர்வா அதிர்வலை வந்துட்டு அது பரவுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய அதாவது ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம சொல்றோம். வாயால சும்மா சொன்னா கூட இப்ப நான் அப்படி இருக்கேன் ஹாப்பி அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு சந்தோஷம் லேசா ஒரு இடத்துல போய் தங்குது இல்லைங்களா? ஒரு இடத்துல ஒரு போய் கிளம்புது இல்லையா? வாழ்க்கைன்னு சொல்லும் போதும் அதுதான். நம்ம எவ்வளவு துக்கமா இருக்கும் போது வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு சின்ன பாசிட்டிவான மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரிதான் கை தட்டும். கை தட்டும் போது இந்த ரெண்டு கைகளுக்கு இந்த இடத்துல வந்து நர்வ் எண்டிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தட்டும் போது உங்களுடைய உடம்பு முழுவதும் நன்மைகள் ஏற்படுது. ஆக நல்ல விஷயங்களை கேட்கும் போதெல்லாம் கை தட்டுங்க.
நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், கை கட்டியிருக்கேன். ப்ரொஃபஷனலாக கைத்துட்டு வாங்கிட்டு ஓகே. ஸோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ மற்றவங்க சொல்றத வச்சு இதுதான் என்னுடைய லைஃப்ல சரியாகும் நீங்க டிசைட் பண்றது சரி இல்லாத ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்றேன். நீ சொல்லுமா. நம்மள வந்து நம்மளோட இதை வச்சு மற்றவங்க வந்து நம்மள ஒரு ரோல் மாடலா இருக்கு. அவங்க ஸ்டில் யாரோ ஒரு ஆள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேட்குறேன். இந்த மாதிரி யாராவது மாறணும்னு நினைக்கிறீங்களா? மதம் மாறணும், மொழி மாறணும்லாம் இல்லை. அதில் அந்த மாதத்தெல்லாம் நான் கேட்கல. நீங்க சொல்லுங்கப்பா. நீ உட்காந்து சொல்லு, உட்காந்து. உலக மாற்றம் அப்படின்றத விட நிறைய பேர் பொறுமை இல்லாம ஒரு விஷயத்தை அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமும் டக்குனு கோவப்பட்டுக்கிட்டு முகத்துல இருக்க மனசுல இருக்கிறத சட்டுன்னு முகத்துல காமிச்சிட்டு அப்படின்றது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு இது வந்துட்டு நேச்சர் நார்மலா ஒரு என்வாயர்மெண்ட் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்கம் யாருக்கும் இல்லை. அது ஒரு பொறுமை இல்லை, எதையும் அனுசரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிதானம் இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு பீஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் பாதிக்கப்படுறோம். அவசரம் அப்படின்ற பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய காசு தேவை, பெரிய தலைவனா இருக்கணும், உண்மை. பெரிய படைபலம் தேவை, உண்மைதான். ஆனா ஒன்னொன்னா தானே 100. புரியுதா? ஒன்னொன்னா சேர்த்தாதான் 100 வர முடியும். அந்த 100ல 1 நீங்க இருக்கணும். என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான வழிவகைகள் உங்களை தேடி வரும். நீங்க செய்யறதுக்கு, அதாவது இப்ப நம்ம நான் நிறைய விஷயம் நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் நினைச்சது வந்து அடிப்படையா எல்லாருக்கும் சில தெளிவுகள் வரணும்னு நான் நினைச்சேன். அதுக்கான வழிகள் என்னை தேடி வந்தது. பப்ளிக் மீட்டிங்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பப்ளிக் மீட்டிங் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கும் எனக்கு தேடி வரலாம். அதுக்கு கட்டாயமா என்னுடைய ஆபீஸ்ல சொல்யூஷன் தான் கிடைக்கும்னு நான் சொல்லல, ஆனா தெளிவு பிறக்கும். அந்த பிரச்சனை என்னன்றதை என்னால உடனே கேட்டு தேடி சொல்ல முடியும். என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் ஜீவன் இருக்கிறாங்க, என்னோட தளபதி, என்னோட மிஸ் நிஷா இருக்கிறாங்க, என்னோட ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மிஸ்டர் ஜீவன் நிஷா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லா பேக்ரவுண்ட், முன்னாடி வந்து லா லெக்சரர்ஸா இருந்தவங்க. முக்கியமான விஷயம் என்னோட ஆபீஸ்க்கு வரது சட்ட சிக்கல்கள் தான். இது எப்படி, இது என்ன சரியான விஷயமா, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தேடி வருவாங்க. படிக்கிற சம்பந்தமான விஷயங்களை தேடி வருவாங்க. இதுக்கெல்லாம் தெளிவு நிலவு கொடுக்க முடியுது. அதுவே ஒரு வகையான மாற்றம் தானே. இதுக்கு ஒரு கதை உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட கேட்குது, என்னால இந்த உலகத்துல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணல, எனக்கு என் லைஃபே வேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு சின்ன கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கதைக்குள்ள ஒரு கதை அது, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். சொல்றாரு, ஒரு பாலைவனம் இருக்கு. இந்த பாலைவனத்துல நீ வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கல், கை கணக்கமான ஒரு பெரிய கல். இந்த கல்லை ஒரு எடுத்துக்க. ஆமா, இமேஜின் பண்றாங்க. ஆமா நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே பாப்பா, என்ன செய்யணும்? ஒரு 2 அடி ஓகே கீழே போடு அப்படின்னாரு. போட்டுருச்சு. சொல்லுச்சு, போட்டேன்ப்பா. என்னப்பா இப்ப நீ அந்த பாலைவனத்துக்கு ஒரு பெரிய சஹாரா மாதிரி, மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா இல்லையா? சஹாரா இடத்துல நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா, என்னப்பா ஒரே ஒரு கல் 2 அடி முன்னாடி போய் வந்து போட்டேன், என்னப்பா மாற்றம்? சரி வேணா, சரி அதே கல்லை திரும்ப எடுத்தாச்சு. ஒரு 5 அடி முன்னாடி வா. 1 2 3 4 5. நான் 3 சுருக்கிட்டேன், அதுக்காக நீங்க கணக்கு தரலன்னு நினைக்கூடாது. கல் எடுத்துட்டு வந்து இப்ப நீ சொல்லி ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்னாரு. இல்ல அப்படின்னு. திரும்ப அது இன்னும் தப்பா சாத்தி, ஏன்னா வந்து சின்ன ஒரு எஃபர்ட் தானே. ஓகே, ஆனா நீங்க ஒரு மைக்ரோ லெவல்ல பாருங்க. சரி இப்பவும் சொல்றேன். ஓகே, இப்ப நீ ஒரு பெரிய கல் எடுத்துட்டேன், உன்னோட 2 கையும் பிடிச்சு தூக்குற மாதிரி ஒரு கல் எடுத்துட்டேன். ஒரு 20 இது நடக்கு. ஐயோ வெயிட்டா இருக்கும், எப்படிப்பா ரொம்ப ஓவரா போயிட்டாங்க இல்லையா? சொல்றது எப்படி பார்த்தோம்? நீ நட 20 தூக்கிட்டா நடக்க முடியாதா? நட 20 அடி நடந்தாச்சு, 20 அடி வச்சாச்சு, கீழே வச்சாச்சு. இப்போ நீ சொல்லு, மாற்றம் நீ ஏதாவது ஏற்படுத்திருக்கியா? ஆமாப்பா, மாற்றத்தை ஏற்படுத்திருக்கேன், ஒரு சின்ன மாற்றம் ஒன்று ஏற்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இது மாற்றமா இல்லையா? மாற்றம் தானே. ஒரு பொண்ணு ஒரு கல்லை எடுத்துட்டு போய் வைக்கிறது ஒரு மாற்றம்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலைவனங்கள் எல்லாம் மூவிங் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காத்தே மூவ் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது ஒரு வகையான ஹைப்போதசிஸ்ல. ஆனா அது நிறைய ரீசன்ஸ்க்காக மூவ் பண்ணுங்க அந்த ராக்ஸ். அந்த ராக்ஸ்க்கு காலு கிடையாது, எதுவும் கிடையாது, உண்மையிலே ராக்ஸ் தான். எந்த ஒரு உயிரினமும் அதை எடுத்து கொண்டு போய் வைக்க கிடையாது. ஆனா மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? உலகமும் அப்படிதான். இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல சின்னதா ஒரு கடல்ல போய் சின்னதா ஒரு துளி வெட்டி
முக்கியமான அப்படியே அந்த நோக்கத்தோட இருங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த உலகம் மாறி உங்களுக்கு சாதகமா வந்து எல்லா விஷயமும் அமையணும் அப்படின்னு வேண்டி கேட்டுட்டு உங்களிடமிருந்து வணக்கம்.